வேதத்தின் வழியாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய பல செய்திகளிலே ஒரு தில்கல் ஐயாம நுதுவாவிலோகா பைனன்னாஸ், காலங்கள் என்பது மனிதர்களை சுற்றி சுற்றி வரும் என்றெல்லாம் தாரா சொல்றார். மனித வாழ்க்கையிலே ஏற்ற இறக்கங்கள் வரும், நோய் ஆரோக்கியம் என்பது வரும், உயர்வு தாழ்வு என்பது வரும், கண்ணியம் கண்ணிய குறைவு என்பது ஏற்படும். இப்படி உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரே நிலையிலே வைத்திருப்பதில்லை. வசதி ஏழ்மை என்பது வரும், தேவையில்லாத நிலைகள் என்பது வரும் என்றெல்லாம் சுற்றி 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 வரக்கூடிய ஒரு காலங்களைத்தான் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அஜபல் லிஅம்ரில் முஃமின், ஒரு முஃமினான மனிதனை பொறுத்தவரையிலே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், எல்லா காலத்திலும் அவன் சந்தோஷமாகத்தான். ஏதாவது ஒரு சின்ன சோதனை இது ரப்பின் புறத்திலிருந்து ஏற்பட்டது என்று பொறுத்துக் கொள்வான். வாழ்க்கையில் ஏதாவது நியமத்தில் ரப்பு தந்தது என்று நன்றி செலுத்துவான். ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே அவன் வாழ்க்கையில் விரக்தி அடையவோ, என்ன வாழ்க்கை என்று அதை நினைத்து அவன் தன்னை இழந்து விடவோ மாட்டான். மாறாக அந்த நேரத்தில் அல்லாஹ்வின்பால் மீளக்கூடிய உயர்வான ஒரு நிலைதான் ஒரு முஃமினிடத்தில் இருக்கும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய சில சோதனைகள், சில கஷ்டங்கள், சில ஏற்றம், சில இறக்கங்கள், சில விதமான சிரமங்கள், சில நோய், இதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா அதை கொண்டு வேறு ஏதாவது ஒரு ஹைரை வைத்திருப்பான். ஒரு முஃமின் அப்படித்தான் பார்க்க வேண்டும். அல்லாஹ் யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாததை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அதனுடைய ரகசியம் என்னன்னு தெரியாது. நீங்கள் அறியாத காரியத்தை அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கிறான் என்று சொல்வார். வழக்கத்தில் பீர்பல் அவருடைய அக்பர் பீர்பலுடைய இந்த கதை ஒன்று சொல்லுவாங்க. வேட்டைக்கு போனாலும் அக்பர் பாதுஷா பீர்பலை கூப்பிட்டு பெரிய கூட்டத்தோட போயிருக்கும் பொழுது இடையில காட்டில் வேட்டையாடுறது அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் அது ஒரு பெரிய இன்பமாக கருதி செல்லக்கூடிய ஒரு காலம் நேரம். அப்படி போகும் பொழுது பலரும் பல இடத்துல போனதுல அக்பர் பாதுஷாவும் அவருடைய மந்திரியும் பிரிஞ்சுட்டாங்க, பீர்பலும் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு அதுக்கு பிறகு பார்த்தா எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு அக்பர் பாதுஷாவுடைய கைவிரலில் கடுமையாக தைத்து காயத்தை ஏற்படுத்திடுச்சு. அதனால இப்படி எல்லாரும் ஆளாலும் பிரிஞ்சுட்டாங்களே, இப்படி ஒரு நிலை ஆயிடுச்சேன்னு சொல்லி மனசு வேதனையில் இருக்கும் பொழுதுதான் பீர்பல் அந்த இடத்துல ஒரு கிணத்து மேல நின்றுட்டு இருந்தார். அக்பர் பாதுஷா உள்ள கோபத்தில் அவர் கிணத்துக்குள்ள அப்படி தள்ளி விட்டார். தள்ளி விட்டுட்டு அதுக்கு பிறகு இவர் போறார். அவரும் இல்லை, அவரும் கிணத்துல இருக்கிறார். இவர் போயிட்டு இருக்கும் பொழுதுதான் காட்டுவாசிகள் சில பேர் இவரை பிடிச்சிட்டாங்க. அவருடைய கதையை எழுதுறாங்க. காட்டுவாசிகள் பிடிச்சு கொண்டு போய் அவங்க யாருன்னு சொன்னா தங்களுடைய சாமிகளுக்கு ஆட்களை பலியிடக்கூடிய ஆட்கள். அப்படி ஆட்கள் உடனே ஆள் நல்ல படபடம் இருக்கிறாருன்னு சொல்லி இவரை கொண்டு போய் பலியிடுவதற்காக கொண்டு போய் அங்க பலியிடத்துல கொண்டு நிறுத்திட்டாங்களாம். அவங்களுடைய சடங்குபடி நிறுத்தியாச்சுன்னு பார்த்தா கையில ஒரு காயம் இருக்கு. குறையுள்ள ஆளை அப்படி பலி கொடுக்க முடியாது, ஏதோ ஒரு குறையில இருக்குது, இது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அவரை வேணான்னு சொல்லி தள்ளிட்டாங்க. அவர் அங்கிருந்து தேடிக்கிட்டு பார்த்தா அந்த கிடத்துல ஒரு ஆளை தள்ளி விட்டவன் என்னாச்சு தெரியலையே பார்க்கறதுக்காக பார்த்தா உள்ள பீர்பல் இருக்கிறாரு. ஒரு மாதிரி காப்பாற்றி வெளியில எடுத்தாச்சு. வந்தவொடனே சொன்னாராம், அதாவது கையில இப்படி மாதிரி காயப்பட்டதுக்காக வேண்டி நான் ரொம்ப கோபப்பட்டேன். இந்த கோபத்தில் ஒன்று கிடத்துல தள்ளி விட்டேன். அது ஒரு வகையில எனக்கு நல்லதா போச்சு காயப்பட்டது. ஏன்னா கடைசியில் பலிபீடத்துல கொண்டு போய் என்ன நிறுத்தி காயம் இருக்கிறதுனால என்ன அவங்க என்ன செய்தாங்க, அனுப்பிச்சு விட்டாங்க, பலி கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. பீர்பல் சொன்னாரா, எனக்கும் நல்லதா போச்சு. ஒருவேளை நீங்க தள்ளி விடாம நான் உங்க கூட வந்துருந்தேன்னு வைங்க, உங்களை விட்டுட்டு என்ன பிடிச்சிருப்பான், அதனால தள்ளி விட்டது நல்லதா போச்சுன்னு சொன்னார். அந்த மாதிரி உலகத்துல சில காரியங்கள் நடப்பதனுடைய ரகசியம் நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா அதில் ஏதாவது சிறனை வைத்திருப்பான், அதில் ஒரு நன்மையை வைத்திருப்பான் என்றுதான் ஒரு மூமின் பார்க்க வேண்டும். நம்ம நினைக்கலையே, இப்படி வரும் நினைக்கலையே அப்படின்னு நம்ம எண்ணிக்கிறோம். ஆனால் அதை கொண்டு அல்லாஹ் ஏதோ ஒரு கையிலை வைத்திருப்பான் என்று ரப்பிடத்தில் மீளக்கூடிய துஆ செய்யக்கூடிய ஒரு பண்பு நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை சாதாரணமானதா? உலகமெல்லாம் பழிச்சொல் சொன்னது, உலகமெல்லாம் பழிச்சொல் சொன்னது. ஒரு தகப்பன் இல்லாமல், ஒரு கணவர் இல்லாமல் எப்படி ஒரு பிள்ளை உண்டாக முடியும்? இந்த உலகத்தினுடைய நடைமுறைக்கு மாற்றம் அல்லவா பழி சொன்னது. கடுமையான வார்த்தைகள் பேசினார். ஆனால் அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு ஒரு பெரிய அத்தாட்சியாக பெற்றெடுத்த அந்த குழந்தையே தொட்டிலில் பேசக்கூடிய ஒரு நிலையில் அதிசயமா அல்லாஹ் ஆக்கி வைத்தான் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இட்டுக்கிட்டப்பட்ட நேரத்தில் எவ்வளவு மனது சோர்ந்திருப்பார்கள். பரிசுத்தத்தின் திருவுருவம் அன்னை ஆயிஷா அவர்கள், அவர்களை குறித்து மற்றவர்கள் பழி சொல்லும் பொழுது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்.
ஆனால் என்னுடைய காரியங்களை என் ரப்பிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவங்க பரிசுத்தமானவர்கள் என்பதை சொல்லி ஆயத்திறக்கி வைத்து விட்டார். குர்ஆன் ஷரீஃபில் அவர்கள் விஷயமாக ஆயாத்துகள் வந்துவிட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே சில விதமான ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும், உலகத்தின் நியதி. ஆனால் ஒரு முஃமினான மனிதனுடைய பார்வை என்பது அல்லாஹ் தஆலா அதில் ஏதோ ஒரு காரியத்தை நன்மையை வைத்திருப்பான் என்று பார்ப்பதற்கு பழக வேண்டுமே தவிர அதுதான் துன்யா, அதுதான் உலகம். ஆனால் நம்ம கேட்காம இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் அந்த காரியத்தை குறித்து கேட்க வேண்டும், இந்த காரியத்தினுடைய நிவர்த்தி குறித்து கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எந்த துஆவையும் வீணாக்குவதில்லை, எந்த துஆவையும் வீணாக்குவதில்லை. ஒன்று கேட்டதை கொடுப்பான், இல்லை என்று சொன்னால் வேறு ஏதாவது சோதனைகளை தட்டுவான், அல்லது இதை விட ஒரு கைரான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் என்றுதான் ஹதீஸிலே அதை பற்றி உண்டான ஒரு நிலை வருகிறது. எனவே காலங்கள் என்பது சுழன்று வரும். பத்ரிலே மகத்தான வெற்றி கிடைத்தது என்று சொன்னால் அடுத்து வஹத் சல்லாசுடைய வாழ்க்கையில பார்க்கிறோமே, அது அதற்கு நேர் மாற்றமாக இருக்குது. அது மாதிரி உதைபியா யுத்தகலத்தில் உதைபியாவுடைய ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. ஒரு வகையில சொல்ல போனால் நஷ்டம். சஹாபிகளுக்கெல்லாம் வேதனை தாங்க முடியல. ஏன்னா உம்ராவுக்கா வந்திருக்கிறாங்க, எல்லாரையும் திரும்பி போக சொல்றாங்க. அக்காவுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. பல 100 கிலோமீட்டர்கள் கடந்து நடந்து வந்து அவர்கள் இவ்வளவு அருகில் வந்த பிறகு திரும்பி போகணும்னு சொல்றாங்க. நாங்க புனிதத்திற்காக வந்திருக்கிறோம், புனித பயணமா வந்திருக்கிறோம், என்னுடைய எந்த விதமான சண்டைக்கு வேறு நோக்கம் இல்லை, எந்த ஆயுதங்களும் இல்லை, திரும்பி போகத்தான் செய்யணும்னு சொல்றாங்க. அடுத்த நாள் நீங்க அடுத்த வருஷம் நீங்க வரணும், 3 நாள் தான் வர முடியும். இதுக்கிடையில் இங்கிருந்து யாராவது இஸ்லாமாகி அங்கே வந்து விட்டால் திரும்ப அனுப்ப வேண்டும், அங்கிருந்து யாராவது மனம் மாறி இங்க வந்தால் திரும்பி அனுப்ப மாட்டோம். ஒரு தலைபட்சமான ஒப்பந்தம். சராசரி கையெழுத்து போட்டாங்க. ஆனால் சஹாபிகள் வேதனைப்பட்டிருந்தார்கள். அந்த ஆயத்திற்கு இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, நாயகமே உங்களுக்கு தெளிவான வெற்றியை தந்தோம்னு சொன்ன ஒரு தோல்வி இது வெளிப்படையாக போனோம். ஆனால் வெளியான வெற்றியை தந்தோம். அதனுடைய காரியங்களின் ரகசியம் நமக்கு தெரியாது. 2 வருஷம் கழித்து மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்டது. இந்த ஹுதைபியாவுடைய இந்த ஒப்பந்தத்தினுடைய அந்த காலகட்டத்தில் தான் உலக நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு கடிதம் எழுதி அவர்களெல்லாம் இஸ்லாமை நோக்கி வருவதற்குண்டான ஒரு நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு பார்த்தா ஒரு அமைதியான நிலை. ஒப்பந்தம் இருக்கிற காரணத்தினாலே எந்த யுத்தம் நடக்கவில்லை. அமைதியாக இருந்த காரணத்தினாலே மக்களுடைய வருகை அதிகமானது. ஓரிரு வருடங்களிலே 1400 பேர் உம்ராவுக்கு போனாங்க. அதுக்கு அடுத்த வருஷங்கள்ல 10,000 பேர் இஸ்லாம் ஆனாங்க. ஹஜ்ஜை பொறுத்தவரையில லட்சக்கணக்கான பேர் ஸல்லல்லாஹு இஸ்லாமுக்கு போனாங்க சில வருடங்களில் என்று பார்க்கிறோம். அதனால உலகத்தில் எந்த காரியம் நடந்தாலும் ரப்பை இதனுடைய கயிறு சென்றை நான் அறியவில்லை, கயிறாக்கி தாயது ரப்பிடத்தில் கேட்க வேண்டுமே. அல்லாது அதை நினைத்து நம்மை நாம் வருத்திக் கொள்வதோ, நம்மை நாம் இழந்து விடுவதோ, அதை நினைத்து நிராசையாகுவதோ ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கக்கூடாது என்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளை விட்டு பாதுகாப்பானார். ஒரு பரிசுத்தமான ஒரு மூமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு ஈமானுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு நிறைவாக்கி தந்திருக்கிறார்.